வணக்கம். இந்த காணொளியில அசைவ உணவில் அனைவரும் உண்ணக்கூடிய பிராய்லர் கோழி உண்பதால் நம்முடைய உடல்ல என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது, என்ன தொந்தரவுகள் ஏற்படுகிறது என்பது சார்ந்து பார்க்க போறோம். இன்றைக்கு பிராய்லர் கோழி இறைச்சி உண்ணக்கூடிய வழக்கம் மிக அதிகமான அளவில் இருக்கு. இந்த பிராய்லர் கோழிக்கும் இயல்பா வீட்டில் வளரக்கூடிய நாட்டு கோழிகளுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வேறுபாடு என்ன அப்படின்னா, இந்த பிராய்லர் கோழிகளில் செலுத்தப்படக்கூடிய ஹார்மோன் ஊசி. இந்த ஹார்மோன் ஊசி ஒரு பிராய்லர் கோழிக்கு செலுத்தப்படும் போது மனிதனுடைய உடல், அதை உண்ணக்கூடிய மனிதனுடைய உடல்ல என்ன மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒரு ஹார்மோன் ஊசி செலுத்தப்பட்ட பிராய்லர் கோழியின் இறைச்சியை உண்ணும்போது அதை உண்ணக்கூடிய மனிதனுக்கு கேன்சர், அதாவது புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் ஏற்படுகிறது என்பதை அமெரிக்க ஆய்வு மையம் சொல்கிறது. அது மட்டுமல்லாது குடல் நோய் மருத்துவ குழு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கு 165 ஃபேட்டி லிவர் என்று சொல்லப்படக்கூடிய கல்லீரல் வீக்கம் சார்ந்த நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதனால் அது ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிராய்லர் கோழியின் இறைச்சியை உண்பதுதான் ஒரு மிக முக்கியமான காரணம் என்பதை நமக்கு காட்டுகிறது. இதற்காக டெல்லியில் ஒரு ஆய்வுக்குழு இந்த பிராய்லர் கோழி சார்ந்த ஒரு ஆராய்ச்சியை நடத்துகிறாங்க. இதில் நமக்கு தெரிய வருவது என்ன அப்படின்னா, பெரும்பான்மையாக இந்த பிராய்லர் கோழியை உண்ணக்கூடிய நபர்களுக்கு கல்லீரல் சிறுநீரகம் சார்ந்த பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்ற ஒரு விடயத்தை நமக்கு சொல்கிறாங்க. இதன் மூலமா நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அசைவம் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டுமா என்று கேட்டால், அசைவ உணவை உண்பதும் உண்ணாமல் இருப்பதும் அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எதுவாக இருந்தாலும் எது தன்னுடைய இயற்கை நிலையில் இருக்கிறதோ அதை உண்பது சிறப்பு. நம்ம கோழி இறைச்சி உண்ண விருப்பப்பட்டாலும் அது நாட்டுக்கோழியாக பார்த்து அதனுடைய இறைச்சி உண்பது என்பது மிக மிக நல்லது. ஆக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி.